This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பட்டா. கோவில் நிலத்தில் வசித்தால் பட்டா கிடைக்குமா? யாருக்கெல்லாம் பட்டா இல்லை? தமிழக அரசு தெளிவு. பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை தமிழக அரசு 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது. அதில் யாருக்கெல்லாம் பட்டா கிடையாது என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க புதிய விதிமுறைகளில் கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கோவில்களுக்கு பல பேர் நிலங்கள் தானமாக வழங்கியிருப்பதுடன் அதில் பெரும்பாலானோருக்கு கோவில் பெயரில் முறையாக பட்டா பெற்றுள்ளனர். சிலர் அதை நீண்ட காலமாகவே ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருவதால் பட்டா பெற முயற்சித்து வருகிறார்கள். அதேபோல கோவிலுக்கு வழங்கப்பட்ட சில நிலங்கள் புறம்போக்கு நிலங்களாகவும் உள்ளன. அந்த நிலங்கள் கோவில் என்ற வகைப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதில் வசிப்போரும் பட்டா பெற முயற்சித்து வருகிறார்கள். அதேபோல கோவிலுக்கு தேவைப்படாத நிலங்களை ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்தும் அந்த நிலங்களுக்கான விலையை கோவிலுக்கு வழங்குவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2021 தமிழக அரசு புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளின் மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான வரன்முறை திட்டத்தை அறிவித்திருந்தது. அதில் கோவில் நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து பலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அப்பொழுது கோவில் நிலங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் பெயரில் பட்டா வழங்க மாட்டோம் என்று அரசு நீதிமன்றத்தில் உறுதி கூறியிருந்தது. இதனிடையே 2 நாட்களுக்கு முன்பு பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை அரசு அறிவித்திருந்தது. அதில் யாருக்கெல்லாம் பட்டா கிடையாது என்று அறிவித்திருந்தது. இந்த திட்டத்தின்படி பயன்பாட்டு இல்லாத தரசு நிலங்கள், கல்லாங்குத்து, புறம்போக்கு, கிராம நத்தம், அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் பிற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். ஆனால் நீர்நிலைகள், கோவில், வழிபாட்டு தலம் ஆகிய வக்பு வாரியத்தின் பட்டா நிலங்களில், ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பட்டா பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கோவில்கள், தேவாலயங்கள், வக்பு வாரியம் பெயரில் உள்ள நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க முடியாது. அதேபோல கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கும் இந்த சிறப்பு திட்டத்தின் பட்டா வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லும்போது, முந்தைய அரசாணைகளை சுட்டிக்காட்டி கோவில் நிலங்களுக்கு பட்டா பெற முயற்சிக்க கூடாது என்பதற்காகவே எந்தெந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்பதை தனி விதிமுறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.